இல்லம் ஒளியால் நிறைந்திருக்க கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் செக்கு கடலை எண்ணெய் உங்கள் தேவைக்கேற்ப 1 லிட்டர் முதல் 15 லிட்டர் பேக்கிங்கில் கிடைக்கிறது. தலைநகர் டெல்லியில நேத்து நடந்த அந்த கார் வெடிப்பு சம்பவம்ங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு, வேதனைக்குள்ளாக்கியிருக்கு. அதுவும் செங்கோட்டையிலிருந்து 150 மீட்டர் தொலைவில் இருக்கு சுபாஷ் மார்க் அந்த சிக்னல்ங்கிறது. அந்த சிக்னல்ல தான் இந்த கார் வெடிப்பு சம்பவம்ங்கிறது நடந்திருக்கு. செங்கோட்டைங்கிறது ஒட்டுமொத்த தேசத்தையே உள்ளடக்கிய ஒரு இதயம் போன்ற ஒரு பகுதி மாதிரி அது. அங்க அவ்வளவு பாதுகாப்பு எப்போதுமே இருக்கும். மத்திய அரசு அலுவலகமா இருக்கட்டும், நாடாளுமன்றமா இருக்கட்டும், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே நடக்கிற ஏரியாவா இருக்கட்டும், எல்லாமே இந்த பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அந்த பகுதியிலேயே ஒரு கார் வெடிப்பு சம்பவம்ங்கிறது நிறைய கேள்விகளை மக்கள் முன்னாடி எழுப்பியிருக்கு. எப்ப இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா, நேத்து இரவு நவம்பர் 10 இரவு ஒரு 6:52 மணிக்கு ஹரியானா ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்ட ஒரு கார் அந்த சிக்னல் நின்று அப்படியே லைட்டா மூவ் ஆகிட்டு இருக்கப்ப அந்த கார் வெடிச்சிருக்கு. அந்த காருக்கு பக்கத்துல இருந்த ஒரு 6 காரு, ஒரு ஆட்டோ, 2 ரிக்ஷா எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிருக்கு. சம்பவ இடத்துலயே ஒரு 5 பேர் உயிரிழந்துட்டாங்க. அந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ராஜ்தர் பாண்டே அப்படிங்கிறவரு, இந்த மாதிரி ஒரு சத்தத்தை வரைக்கும் நான் வாழ்நாள கேட்டதே கிடையாது. ஒரு கையெல்லாம் பறந்து விழுந்துச்சு, என் வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு சம்பவமா அது இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. பக்கத்துல இருந்த கடைக்காரர் 3 முறை நான் கீழே விழுந்துட்டேன், இந்த மாதிரி ஒரு சம்பவம் இது பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் பல கேள்விகள் கூட எழுப்பியிருக்காரு. உடனே இந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்ட தேசிய புலனாய்வு முகமை, தேசிய பாதுகாப்பு படை, தடயவியல் நிபுணர்கள் எல்லாருமே எல்லாத்தையும் சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் வந்தார் அந்த ஸ்பாட்டுக்கு. டெல்லி கமிஷனர் எல்லாம் பேட்டி கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது, விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், தடயங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம், அதற்கு பிறகுதான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு டெல்லி கமிஷனர் சதீஷ் சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி அமித்ஷா சம்பவ இடத்துல பார்த்துக்கிட்டு காயமடைஞ்சவங்கள இந்த லோக் நாயக் ஜெயபிரகாஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அதுல இப்போ ஒரு 20 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 2 பெண்கள், 3 பேர் கவலைக்கிடமா இருக்கிறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. அவர் அங்க போய் ஆறுதலும் சொன்னாரு அமித்ஷா. ஆமா, இன்னைக்கு உயர்மட்ட கூட்டம் அமித்ஷா தலைமையில தான் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பிரதமர் மோடி வெளிநாட்டுக்கு கிளம்பி போயிருக்காரு. பூட்டானுக்கு 2 நாள் அரசு முறை பயணமா போயிருக்காரு. அங்க இந்தியா உதவியோட பூட்டான் ஒரு 1020 மெகாவாட் நீர்மின் நிலையம் அமைச்சிருக்காங்க. அதை திறந்து வைக்கிறதுக்காக தான் போயிருக்காரு. இந்த நேரத்துல அவர் வெளியே போனதும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு டெல்லியில. அங்க அவர் இரங்கல் தெரிவிச்சுட்டு தான் இங்க இருந்து கிளம்பி போனாரு. அங்கேயும் போய் அதை பத்தி பேசியிருக்காரு. நான் ஒரு மன வேதனையோட தான் இங்க வந்திருக்கேன், அந்த குடும்பங்களோட ஒட்டுமொத்த நாடும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட அவர் சொல்ற வரையுமே இது ஒரு என்ன சிஎன்ஜி வெடிப்பா இல்ல வேற எதுவும் வெடிப்பு ஏற்பட்டிருக்கா, ஒரு விபத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அவர் பூட்டான்ல பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, சதிகாரர்களோட செயல் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு திட்டமிட்டு நடந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ராஜ்நாத் சிங்குமே அதுதான் சொல்லியிருக்காரு, எந்த சூழ்நிலையும் இதுல உள்ள குற்றவாளிகளை நாங்க தப்பிக்க விட மாட்டோம், சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கு அமைச்சரவை கூட்டத்தை நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னும் நிறைய விஷயங்களை பேச போறாங்கன்னு தெரியுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, இந்த வெடிவிபத்து நிகழ்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஹரியானால 2900 கிலோ வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு 3 ஸ்டேட்டை சேர்ந்த 3 மருத்துவர்கள் உள்ளிட்ட 8 பேரை கைது பண்ணியிருக்காங்க. ஊபியில பெண் மருத்துவர் சகீனாங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி ஹரியானாவை சேர்ந்த மூசில் முகமது கனிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. 2900 கிலோ அப்படிங்கறத நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்படி உள்ள வந்ததுங்கிற கேள்வியே இங்க பெரிய கேள்வியா இருக்கு. இவங்க ஜெய்சி முகமதோட தொடர்புடையவங்க, பயங்கரவாதிகள்ங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்களா, விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த வெடிமருந்துக்கும் இதுக்கு தொடர்பு இருக்காங்கிற கோணத்துல விசாரணை நடத்துறதா தகவல் வெளியாயிருக்கு. ஆமா, இப்ப டெல்லி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபரிதாபாத் ஹரியானால 2900 கிலோ சீஸ் பண்ணாங்கல்ல, அது போக மீதமுள்ள அந்த வெடிமருந்தை எடுத்துட்டு ஒரு பேனிக்ல இந்த டாக்டர் தான் ஒருத்தர் வெடிச்சிருக்காருங்கிற மாதிரி கோணத்துல தான் விசாரணை போயிட்டு இருக்கான். உமர் முகமது அப்படிங்கிற ஒரு டாக்டரோட இந்த ட்ரேசஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது அந்த சிசிடிவி காட்சிகள்லையும் சில படங்கள் பதிவாயிருக்கு. அதை ஒட்டி தான் விசாரணை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பேனிக்ல 2 டாக்டர்ஸ் நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, 3வது நம்ம தான், நம்மளை நோக்கி வரதுக்குள்ள இந்த தாக்குதல் நடத்திடணும் அப்படின்னு சொல்லி வந்ததாகவும் சொல்றாங்க. அப்ப இந்த அளவுக்கு தகவல் இருக்குன்னா எப்படி உள்துறையும் உளவுத்துறையும் கோட்டை விட்டாங்கிற கேள்வியும் நமக்கு வருது. ஏன்னா பகல்காம்ல ஈஸியா 3 பேர் 4 பேர் உள்ள துப்பாக்கியோட தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கே இன்னும் விடை கிடைக்காத ஒரு சமயத்துல தலைநகர் டெல்லியில செங்கோட்டை மாதிரியான ரொம்ப செக்யூர்டான ஒரு ஏரியால ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா,
அந்த சிசிடிவி காட்சிகளை வச்சு என்ன சொல்றாங்கன்னா, அந்த செங்கோட்டை மெட்ரோ பக்கத்துல 3 மணி நேரமா அந்த கார் வந்து பார்க் பண்ணி இருந்ததாகவும், அதுல வந்து டிரைவர் உள்ளே உட்கார்ந்து இருந்ததாகவும் சொல்றாங்க. கரெக்டா 6:48க்கு தான் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து வந்து அந்த சுபாஷ் மார்க் சிக்னல் கிட்ட 6:52க்கு வெடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு சூசைட் பாம் அட்டாக்கா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்டர் உமர் முகமது தான் இதுல உள்ள உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்கிறாங்க. இதுல இந்த உமர் முகமதோட தாயும் அவங்க பிரதர்ஸும் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்காங்களாம். அவங்கள வீட்டு காவல்ல வச்சு விசாரணை நடக்கிறதாவும் டெல்லி போலீஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு ஃபெயிலியர் தான். திரும்பியும் ஒரு உளவுத்துறையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட ஃபெயிலியர்னு தான் அதை நம்ம எடுத்துக்க முடியுது. ஓகே, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேயே நிறைய கேள்விகள் இருக்கு மக்கள்கிட்ட, அந்த பதிலையும் ஒன்றும் சொல்லலை. இப்போ செங்கோட்டையிலேயே நடந்திருக்கு இந்த விஷயம், இன்னும் நிறைய கேள்விகளுமே இருக்கு. அவங்க சொல்லதான் தெரியும். இது பயங்கரவாத தாக்குதல், அவங்களோட இலக்கு என்ன, இதுல யாரையெல்லாம் ஈடுபட்டாங்க, இன்னொன்று இந்த நெட்வொர்க்கு இந்தியா முழுக்க எவ்வளவு தூரம் இருக்கு, வேரூன்றி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வெளிப்படையா சொன்னாதான் நமக்கு எல்லாமே தெரிய வரும். இந்த சம்பவத்தை வச்சு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு ஒரு இரங்கல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயம் அதை ஏத்துக்க முடியாத ஒரு சம்பவம். உயிரிழந்தவங்களுக்கு என்னோட அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன், காயமடைஞ்சவங்களுக்கு நான் பிரார்த்தனை பண்றேன்னு சொல்றாங்க. ஆமா, அதே மாதிரிதான் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இவங்க எல்லாமே வந்து அவங்களோட இரங்கலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி திருமாவளவன், அது எப்படி செங்கோட்டையிலேயே இவ்வளவு தூரம் ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கும், அப்ப இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும், இதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கணும் மோடி, அமித்ஷா, அம்பானிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு அவரு. அந்த கூட்டணி தான் இந்த பாதுகாப்பு விஷயங்கள்ல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சதி செயலை இப்படி கோட்டை விட்டதுக்கு அவங்க தான் பொறுப்புன்னு அவரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பட் இன்னும் நாங்கள் வந்து உயர்மட்ட கூட்டம் போட்டிருக்கோம், சீக்கிரமாக வந்து காரணமானவங்கள கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிறத மத்திய அரசோட பதிலாக இருக்குது. வெளிப்படையாக என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாக அவங்க கொடுக்கும்போது தான் நமக்கு உண்மை தெரிய வரும். டெல்லியில் நடந்த இந்த சம்பவத்தை இப்போ என்ஐஏ விசாரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெல்லியோட முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு செங்கோட்டை பக்கத்திலேயே ஒரு பாதுகாப்பான இடத்துலையே இப்படி நடந்திருக்கு அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம்லி அலார்மிங்கான ஒரு சிச்சுவேஷன் தான் இது நம்ம நாட்டுக்கே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலையும் பாதுகாப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிற குரல்களும் வந்துகிட்டு இருக்கு டெல்லியில இருந்து. ஓகே, இங்க தமிழ்நாட்டுல இருந்து எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்ட நிறைய அரசியல் தலைவர்கள் அது கண்டனமும் வருத்தமும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் டெல்லியை பத்தி பேசுறப்ப ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியம் 1982 வந்து கட்டப்பட்டது. சுமார் 102 ஏக்கர். அதை இடிச்சிட்டு புதுசா வந்து கட்ட போறாங்களாம். பேரு என்ன வைப்பாங்க? பேரு சர்தார் வல்லபாய் பட்டேல்னு வச்சுட்டு மோடின்னு மாத்தினா கூட வந்து மாத்துவாங்க. சரி, 2036 இந்தியா ஒலிம்பிக்ஸ் நடத்துறதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்கல்ல, அதுக்காக ஒரு திட்டமிடலாங்கிற ஒரு செய்தியுமே இருக்கு. அதுதான் குஜராத்ல அகமதாபாத்ல ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அங்க நடத்தினா தானே ஜிக்கு பெருமைன்னு ஒரு பேச்சும் இருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு பீகார்ல தேர்தல், எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்கன்னு ஜி வந்து ட்வீட்லாம் பண்ணிட்டு தான் கிளம்பி பூட்டானுக்கு போயிருக்காரு. அங்க வந்து அதிக அளவுல பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நேற்று டெல்லியில இப்படியான ஒரு சம்பவம் நடந்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு உச்சகட்ட பாதுகாப்போட தான் இந்த வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையுமே வந்து விடிய விடிய போலீஸ் சோதனை எல்லாம் நடந்தது இந்த டெல்லி விபத்துனால. மும்பையிலையும் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து பிரசாந்த் கிஷோர் அவரோட தொகுதிக்கு இன்னைக்கு தான் வாக்கு பதிவு நடந்தது. அவர் வந்து வாக்கெல்லாம் செலுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடியே வந்து அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்ப தொங்கு சட்டமன்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னா பேச்சு வருது, ஆனா அப்படி இருந்தா கூட நாங்க யாருக்கும் ஆதரவு தரமாட்டோம், எந்த கூட்டணிக்கும், மறு தேர்தல் நடத்துங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படின்லாம் சொல்றாரு. அவர் கட்சியில ஒரு எம்எல்ஏவாவது ஜெயிப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஜெயிக்கிற மாதிரி அவரே நின்று பாரு. அதுதான், அதனால அவரே நிக்கலையே. இதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படிங்கிறது. ஆனா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரு. ஓகே, இன்னைக்கு முடியுது, வாக்குப்பதிவு முடியும். அப்புறம் வந்து 14ஆம் தேதி முடிவுகள் வெளியாகும் பீகார்ல. சாரை கண்டிச்சு இன்னைக்கு திமுக கூட்டணி தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து நடத்தியிருந்தாங்க. சென்னை சேப்பாக்கம் சிவானந்தா சாலையில டிஆர் பாலு தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டம். அதுல வைகோ உள்ளிட்ட நிறைய தலைவர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா திமுக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்ன வந்து சொல்றாரு அப்படின்னா, இதை நாங்க சட்ட போராட்டமும் நடத்திக்கிட்டு இருக்கோம், கள போராட்டமும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆபத்து வந்து இருக்கு, திமுக ஆட்சி அகற்றுறதுக்காக பாஜக கொண்டு வந்த ஒரு திட்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருமாவளவன் இன்னைக்கு பேசுறப்ப என்ன சொன்னார்னா, இது வந்து RSS உடைய திட்டம்,
அதான் வந்து செயல்படுத்த இங்க வந்து பாக்குறாங்கிறாங்க. RSS தான் ECI வழியா வந்து திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காரு. இந்த குடியுரிமை அப்படிங்கிறது தான் மேட்ரு. இதுல வந்து இப்ப வாக்காளர் இல்லை, உங்களுக்கு வாக்குச்சீட்டுல பேர்ல இடம் இல்லை அப்படின்னா உங்களை வந்து குடியுரிமையும் பறிச்சுட்டு ஒரு முகாம்ல வந்து அடைச்சிருவாங்க. நீங்க ஊடுருவல்காரர்கள்னு சொல்ற அளவுக்கு ஆபத்தான ஒரு விஷயத்தை தான் தேர்தல் ஆணையத்தை வச்சு பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த சந்தேகமும் இருக்கு. ஏன்னா தேர்தல் ஆணையம் நம்மளை இந்தியன் அப்படின்னு நீங்க நிரூபிக்கணும்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஒரு அச்சம் இருக்கதான் செய்து மக்கள் கிட்டையும். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க இன்னைக்கு. இந்த சார் இதை ஒட்டின வழக்கு திமுக போட்டிருந்தாங்கல்ல, அது உச்சநீதிமன்றத்தில் வந்தது. உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு இந்த டெல்லி சம்பவத்துக்கு மௌன அஞ்சலிலாம் செலுத்திட்டு தான் வழக்கு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் 2 வார காலத்துக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நவம்பர் 26க்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அதுவரை இந்த சார் நடைமுறையை கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 26ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன பதில் சொல்லுவாங்க, அதுக்கடுத்து உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கலாம் பார்க்கணும். ஏன்னா டிசம்பர் 4ஓட இந்த 12 இடங்கள்லையும் முடியுது அந்த சார் அப்படிங்கிறது. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ற எல்லா விஷயங்களும் முடிய போகுது. ஆமா, அது என்னன்னா அந்த வழக்கு வரத்துக்கு முன்னாடியே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் வந்து விடைபெறாரு. அதுக்கு அடுத்து வரப்போறவர் வந்து ரொம்ப நடுநிலையானவர்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சூரியகாந்த் அவர் தான் அடுத்த தலைமை நீதிபதி. ஆமா, சரி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுக சார்பில் சாரை ஆதரிக்கிறோன்னு ஒரு மனு அதுல சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. இன்னைக்கு நீதிபதிகள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்க்கிறோன்னு சொல்லி மனு போட்டிருக்காங்க. இதுல ஆதரிக்கிறோம்னா சம்மதமே இல்லாம வழக்குக்கு அப்படின்னு சொல்றாங்க. சும்மாதாங்க, அரசியல் பண்றதுக்கு தாங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, ஏன் திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னா அப்பதான் கள்ள ஓட்டு இவங்க போடணும்னு ஆசைப்படுறாங்க, அதெல்லாம் கொண்டு வந்துட்டா போட முடியாதுல்ல அப்படின்றாரு. அங்கேயும் அதிமுக தரப்புல என்ன வாதம் வச்சிருக்காங்கன்னா, சாரை நாங்க வந்து ஆதரிக்கிறோம், ஆனா அது நிர்வாக சிக்கல் இருக்கு, நடைமுறைப்படுத்துறதுல சிக்கல் இருக்கு, அதை சரி செய்யணும்னு தான் நாங்க வழக்கு போட்டிருக்கோம், நாங்க அது தனி வழக்கா போடுங்கன்னு இப்ப உச்சநீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் மாசம் இறுதியில கரூர்ல நடந்த அந்த துயர சம்பவங்கிறது யாருனாலையும் இன்னும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது சிபிஐ விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாவேக்கால அந்த போச்சுல பிரச்சார வாகனம், அதில் இருக்க சிசிடிவி வாட்ச் எல்லாத்தையுமே சமர்ப்பிக்க சொன்னாங்க. நிர்மல்குமார் வந்து கொடுத்துட்டதா சொல்றாங்க. இப்போ 2வது நாளா விசாரணை வந்து போய்கிட்டு இருக்கு. கூடிய விரைவில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்வாங்கன்னு சொல்றாங்க. யாரு மேல தப்பு, தாவேக்கா மேல தப்பா, இல்ல காவல்துறை மேல தப்பா, இல்ல 2 பேரும் மேலேயும் தப்பா என்ன அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரணும். அந்த குடும்பங்களுக்கு நீதி கிடைக்கணும். இன்னொரு பக்கம் தாவேக்கா தரப்புல நிர்மல்குமார் தேர்தல் ஆணையத்திலையும் மனு வந்து போட்டிருக்காராம். ஆட்டோ, விசில், அப்புறம் வந்து கிரிக்கெட் பேட் உள்ளிட்ட ஒரு 10 சின்னங்களை வந்து வரைஞ்சு கொடுத்துருக்காங்களாம். இதுல எங்களுக்கு வந்து ஒரு பொது சின்னத்தை இதுல இருந்து தேர்ந்தெடுத்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் வேற தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம்னு அறிக்கையெல்லாம் விட்டாரு. என்ன ஒதுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சாத்தான்குளம் கொலை வழக்கு, அதுல ஒரு முடிவு கிடைக்காம அது நீண்டுகிட்டே போகுது. அதையும் சிபிஐ தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. சிபிஐ வந்து வேகமா விசாரிப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்லி தான் சிபிஐக்கு மாத்தினாங்க. ஆனா அந்த வழக்குல இப்போ வரையும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல. அதுல 9 பேர் வந்து இப்ப குற்றம் சாட்டப்பட்டவங்க இருக்காங்க. இதுல 6 மாசத்துக்குள்ள முடிக்கணும்னு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணை வந்தப்ப சொல்லியிருந்தாங்க உயர்நீதிமன்றம். இப்ப திரும்பியும் வந்து ஒரு 6 மாசம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த 6 மாசம்னு சொல்லும் போதே பலமுறை கால அவகாசம் கேட்டுதான் சொல்லியிருந்தாங்க 6 மாசத்துல முடிச்சே ஆகணும். இப்போ வந்து ஒரு 6 மாசம் வேணும், நாங்க வந்து கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சிபிஐ பண்றது எங்களுக்கு வேதனை அளிக்குது, சீக்கிரம் அந்த வழக்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஜெயராஜ் பெனிக்ஸ் குடும்பத்தினரும் இது வந்து திட்டமிட்டே தாமதப்படுத்துறாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல, ஆனா நீதி கிடைக்கணும்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2021 நடந்த ஒரு நிகழ்வு 4 வருஷமும் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. யாரை காப்பாத்துறாங்க, சிபிஐயும் காப்பாத்துதா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்து நமக்கு வருது இந்த வழக்குல. ஆமா, இது வந்து அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு, அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சின்ன நாடு தான் மாலி. அங்க வந்து தமிழர்கள் 5 பேரை தீவிரவாதிகள் கடத்திட்டதா அங்கிருந்து தகவல் வருது. தென்காசி, தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த 5 பேர் அங்க உள்ள ஒரு மின்மயமாக்கல் திட்டத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும், அங்கிருந்து துப்பாக்கி ஏந்திய சிலர் வந்து அவங்களை கடத்திட்டு போயிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த மாலி நாட்டுல 2021 இருந்து ராணுவ ஆட்சி தான் நடக்குது. அங்க அல்கொய்தா, IS உள்ளிட்ட அந்த தீவிரவாத அமைப்புகளோட நேரடி தொடர்பு வச்சிருக்க நிறைய தீவிரவாத குழுக்கள் அங்க செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாட்டை சேர்ந்தவங்களை கடத்திட்டு போய் பணம் பறிக்கிறத ஒரு வாடிக்கையா வச்சிருக்காங்க. அந்த மாதிரியான
ஒரு கடத்தல் சம்பவமா இது இருக்குமா அப்படின்லாம் விசாரணை நடந்துட்டு இருக்கு. இங்க தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி, ராமதாஸ், அன்புமணி எல்லாரும் வந்து மத்திய மாநில அரசுகள் அவங்கள சீக்கிரம் மீட்டு இங்க கூட்டிட்டு வரணும் தமிழர்களை அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வெளியுறவுத்துறையும் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், கூடிய விரைவில் அவங்கள பத்திரமா மீட்டுட்டு வருவோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, ஏன்னா மாநில வந்து ராணுவ ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டு போன எல்லாருமே தமிழருங்கிறது ரொம்ப வேதனை நமக்கு. இன்னொன்னு எல்லாருமே தூத்துக்குடி, தென்காசி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அன்புமணி ஒவ்வொரு பேரோட டீட்டெயிலாக அந்த அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவுக்கு 50% வரி போட்டிருக்காரு. கூடிய விரைவில் குறைக்கப்படலாங்கிறத விஷயத்த அவரே வந்து சொல்றாரு. ஏன்னா இந்தியாவுமே ரஷ்யா கிட்ட இருந்து அந்த கச்சா எண்ணெயை வாங்குறத படிப்படியா குறைச்சிக்கிட்டு இருக்காங்களாம். இந்தியாவுமா அம்பானி வாங்குறாருங்கிற குற்றச்சாட்டு இருந்துச்சு. அவங்களுமே வந்து நாங்க அதை ரீகன்சிடர் பண்றோம்னு அம்பானி நிறுவனம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டி இந்த அறிவிப்பு வந்திருக்கு. மேபி இந்த மாசத்துக்குள்ள ஒரு முடிவுக்கு வரலாம்னு சொல்றாங்க. வந்தா நல்லதுதான். இங்க நிறைய தொழில்கள் வந்து நசுக்கப்பட்டது, கொஞ்சம் சரிவு நோக்கி போயிட்டு இருந்தது. மேபி இது ட்ரேட் டீல் முடிஞ்சதுன்னா நிறைய பேருக்கு நன்மையா அமையும். இதெல்லாம் உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும்னு சொன்னவங்க லிஸ்ட் சார் அப்படின்னு இந்த முதல்வன் படத்துல மணிவண்ணன் காம்பாப்புல நிறைய பேப்பர் அதை காமிக்கிறாங்க. மீட்டும் மம்மியா இருக்கும்போது டம்மியா இருக்க, மாமியார் ஆகிட்டா பயங்கரமான ஆளா மாறிடுறியேமா அப்படின்னு போட்டிருக்காங்க. உடல் பருமன், ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி இருந்தால் அமெரிக்க விசா கிடையாது ட்ரம்ப். அங்கே வந்த பின் அதெல்லாம் வந்தா விசாவை ரத்து பண்ணிடுவாரோ? யாரா நீ விறகடுப்புல கூழாங்கல்ல உரசி நெருப்பா வச்சு இட்லி நல்லா வரும்னு சொல்றேன்னு தனுஷோட இட்லி கடை பழத்தை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. சென்னை சாலிகிராமத்துல திருநெல்வேலி வெஜ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. அங்க இன்னமும் விறகடுப்புல தான் வந்து சமைக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்டா வந்து இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய சினிமா பிரபலங்கள் அந்த கடைக்கு வாடிக்கையாளர்கள். எவ்வளவு தெரியுமா ரேட்டு தோசை எல்லாமே? 10 ரூபா தான். ஆமா, ஆனா இட்லி கடை பழத்துல குலத்தொழில பண்றது சரின்னு சொல்றாங்களாம். சோ அதுக்குதான் வந்து நெட்டிசன்ஸ் அவரை வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. செங்கோட்டைனாலே அப்படியே அந்த மதிச்சூரல் தான் ஞாபகம் வரும். அந்த கோட்டைக்கு தாண்டி உள்நுழையவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு ஏரியா தான் செங்கோட்டை. அங்கேயே வந்து ஒரு கார் வெடிப்பு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. இது பயங்கரவாத தாக்குதலா, சதி செயலா என்னங்கிறது விசாரிக்க நமக்கு தெரியும். ஆனா பிரதமர் மோடி இப்ப சதி செயல்னு அவரே வந்து ஒத்துக்கிட்டாரு. அதான் கோட்டை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அமித்ஷா எங்க புல்வாமால ஆரம்பிச்சு உரி இதுவரையும் இப்ப பகல்காம் வரையும் விடை கிடைக்காம இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் அப்படியே வந்து தலைநகர் வரைக்கும் வந்திருக்காங்க. செங்கோட்டை வரையுமே நெருங்கிட்டாங்க. பாதுகாப்பு வளையத்திலே உள்ள வராங்க. அங்கேயே பாதுகாப்பு இல்லை அப்படின்னா நம்மளதான் பாதுகாத்துக்கணும் போல தெரியுது. சரி, அதனால கோட்டை சாமி அவங்க தானே, என்ன கோட்டசாமி இப்படி பண்றீங்கன்னு கேட்க தோணுது நமக்கு. தூக்கத்துல இருந்து எழுப்பி விடுவாங்கல்ல கோட்டசாமின்னு ஒரு படத்துல, அந்த மாதிரி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுங்கன்னு நம்ம சொல்ல வேண்டியதான். அதான் கோட்டைச்சாமிங்கிற விருது 2 பேருக்கும் கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. உங்கள் இல்லங்களில் என்றும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் ஒளிவீச தெய்வீக மனம் கமழும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் பிராண்டின் சுத்தமான செக்கு கடலை எண்ணெயை இன்றே கேட்டு வாங்குங்கள். அனைவருக்கும் இனிய தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.